நினைச்ச மாதிரி மருமகளா நான் இல்ல. அந்த கோவம் உங்களுக்கு அவ்வளவுதான். அதுவும் சரிதான். நான் நினைச்ச மருமகளா நீ இல்ல. நீ எவ்வளவு பெரியவன் நினைச்சு பார்க்க எனக்கு துப்பு இல்ல. சம்பூர்ணா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. பெத்தது எல்லாத்தையும் மணிமணியா பெத்திருக்க, அதுங்களை மணிமணியா வளர்த்திருக்க. உன் பேரை உன் 3 பொண்ணுங்களும் காப்பாத்திருவாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ணி. நீங்க இப்படி பாராட்டி கேட்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடிப்பொடி பைத்தியக்காரி, பாராட்டினா கூட அதை பெருமையா எடுத்துக்க மாட்டேங்கிற பத்தியா? என் மருமக தாரணியோட நல்ல மனசு எங்கேந்து வந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சுஜாதா, என் மருமக சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ஊரையே கூட்டி நான் சோறு போடல. சிம்பிளா நெருங்கின சொந்தத்தை மட்டும் வரவழைச்சு இந்த ஃபங்க்ஷனே நான் நடத்துறேன். புரியுதா? புரியுதுமா. அத்தை, எங்க அம்மாவை விட இப்ப நான் தான் திரும்ப நெகிழ்ந்து போய் நிக்கிறேன். தாரணி அப்படி பேசினது அதிசயம் இல்ல. ஆனா அதை இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லி கௌரவப்படுத்தினீங்க பாருங்க. கோபத்தை காட்ட மட்டும் இல்ல, பாசத்தை காட்ட கூட உங்களுக்கு ஈடு என யாருமே கிடையாது. அண்ணி, நீங்க சொன்ன எந்த வார்த்தையும் எனக்கு பெருமையா இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை விட ஏன் மருமகன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? பெத்ததுக்கு இன்னைக்கு இது அண்ணி பெருமையா இருக்கு. தாரணி, ஐயோ, இதுங்க கொஞ்சம் கொல்ல வரத பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஆஹா, என்னங்க தாரணி அப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது குடிக்கிறியா தாரணி? ஐயோ மா, கிச்சன்ல பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு நானே வந்தறியா? போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. நானே என் கையால மருந்து கலந்து எடுத்துட்டு வரேன்டி. எல்லாரும் வந்தாச்சுல்ல, ஃபங்க்ஷனை நேரத்தோட ஆரம்பிச்சிடலாம். அப்பதான் அவன் சீக்கிரமா சாப்பிட முடியும். சத்யா, நீ அவளுக்கு அலங்காரம் பண்ணுமா? என்னங்க, எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க தம்பி. ரொம்ப பெரிய விஷயம் இது. தாரணி, இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ. சத்யா, கொஞ்சம் help பண்ணு. அத்தை, ஜூஸ். ஐயோ, இன்னும் கொண்டு வரலையா? ஒரு நிமிஷம், நானே எடுத்துட்டு வரேன். எங்கம்மா ஜூஸ்? அது இருக்குக்கா. இங்க இருக்கா? என்னம்மா ஜூஸ் போட்டு இங்கே நிக்கிற? அங்க என் மருமக டயர்டா இருக்கா. நானே கொண்டு வந்து குடுக்கறேன். இல்ல கொடுங்க. இல்ல, பரவாயில்ல. நீ விஜயாக்கு ஒத்தாசையா இரு, நான் பாத்துக்கிறேன். மருமகளே, இதுல உங்க அம்மா கொடுத்த புடவை இருக்கு, அக்கா கொடுத்த புடவை இருக்கு. எது உனக்கு பிடிக்குதோ கட்டிக்கோ. ரெண்டுமே நல்லா இருக்கு. அக்கா, அம்மா கொடுத்த புடவையை கட்டிக்கவா? கட்டிக்கோ. சரி. ஐயோ, நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. மருந்து எப்படி கலந்து கொடுக்கறதுன்னு தெரியலையே.
நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சுரேஷ் போட்டோ எடுக்கிறான். இந்த தாரணி அறிவு கட்டவனே. போட்டோ எடுக்கணும்னு சுரேஷ் கிட்ட சொன்னா அவன் தனியா எடுத்து கொடுக்க போறான். இங்க வந்து தண்ணியை தாட்டி விட்டு இருக்க. இது என்ன டம்ளருக்குள்ள கருப்பா இருக்கு? கொடுங்க. ஐயோ நான் கவனிக்கவே இல்லையே. அறிவில்ல, எங்க இது தண்ணி கொண்டு வந்த? கிச்சன்ல பானையில இருந்து எடுத்துட்டு வந்தேன். அது நல்ல தண்ணி தான். கழுவாத டம்ளர்ல தண்ணியை கொண்டு வந்து வயிற்று புள்ள தாச்சு குடுக்கறியே, அறிவில்ல உனக்கு? கோச்சுக்காதீங்க, ஏதோ கவனக்குறைவுல பண்ணிட்டேன். இருங்க நானே வேண்டாம், என் மருமகளுக்கு நானே பண்ணிக்கிறேன். சரோஜா, அவ தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்கு போய் இவ்வளவு சத்தம் போடுற? என்னமோ கண்டார். வினோதினி, வேலை செய்யறதா இருந்தா கவனத்தோட வேலை செய், இல்லனா பேசாம ஓரமா போய் நில்லு. சாரிங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஏதோ கவனம் இல்லாம பண்ணிட்டேன். அண்ணி, சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சுதா? நல்ல நேரம் முடிய போகுது. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதே. விஜயா, ஒண்ணு பண்ணு, அந்த வெத்தலை பாக்கு பழத்தோட எல்லாருக்கும் 2 வளையல் வச்சு கொடு. சரிக்கா. சத்யா, நீ கொண்டு வந்த சாப்பாடு, சரி, அம்மா அத்தை. கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல எடுத்து கொடு. அப்புறம் அவளுக்கு ஊட்டி விடலாம். சரி அத்தை. அத்தை, குடுமா. இந்தா. சரிடி. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அவ்வளோ டேஸ்டா இருக்கு போல. சம்பூர்ணம், இந்தா நீ கொடு. ஐயோ, நானா? குங்குமம் வைக்கலன்னா நீ பெத்தவ இல்லைன்னு ஆயிடுமா? உன் ஆசீர்வாதம் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் எப்படி நிறையும்? நீயும் வந்து ஊட்டி விடுவா. சம்பூர்ணம், அவ தான் சொல்லிட்டாள்ல, இல்லன்னா உண்டு இல்லன்னு பண்ணிடுவாமா. நீ குடுமா. இது எப்படி? வா விஜயா. அப்பாடா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு நிறைவா இருக்கு. எனக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. எனக்கு அதை விட திருப்தியா இருக்கு. வழக்கமா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் காயத்ரியால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு டென்ஷனாவே இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா. சுஜாதா கார்ல பிரேக்க பிடிங்கி விட்டு கொல்ல பார்த்து பாவிதானே அவ. கட்டல போறவ அவளெல்லாம் எதுக்கு இன்னும் தூக்குல போடாம இருக்காங்க? நாசமா போறவ குடும்பத்துக்கு எடுத்து கொலை பண்ண முயற்சி பண்ணி என்ன நாட்டம் போட்டிருக்கா? அவளுக்கெல்லாம் பேதி வந்து சீண்ட ஆள் இல்லாம செத்து தான் போவா. சரோஜா, நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பேசிட்டு விடுங்க மாமா. அந்த காயத்ரி எவ்வளவு திட்டினாலும் அது அப்படிதான். எவ்வளவு பெரிய கொலகாரியா இருந்திருக்காவ. சுஜாதாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் நானே பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்ப மட்டும் அவ என் கையில சிக்கிருந்தா அப்படியே கழுத்து. நீ என்ன உன் மாமியார்ல பாதி இருப்ப போல இருக்கு. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. சத்யா, உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா, வா. வாக்கா. எழுந்துக்கோ. சரோஜா, எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ண. சரிங்க. மெதுவா போ. வினோதினி, திட்டினேன்னு கோச்சுக்கிட்டியா? இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைமா.
வினோதினி, இந்த விளக்க கொஞ்சம் எடுத்து வை. சரி. ஏமா பாத்து வரக்கூடாதா? யாராவது வலிக்கிட்டு விழுந்துட்டாங்கன்னா? தெரியாம கொட்டிட்டேன்டா. வினோதினி, ஒரு துணி எடுத்துட்டு வாங்க. வினோதினி, இந்த விளக்க கொஞ்சம் உள்ள வச்சிரு. சரி. அத்தை, கொஞ்ச நேரம் பின்னாடி காத்தோட்டமா நின்னுட்டு வரேன். போமா. என்னாச்சு உங்களுக்கு? அவங்க எண்ணெயில வழுக்க விழுந்துட்டாங்க. இது எத்தனாவது மாசம்? 9th month போயிட்டு இருக்கு. இந்தாங்க உங்களோட ஃபைல். சரி, நீங்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஐயோ, கீழே கொட்டின எண்ணெயை நான் நல்லா தான் தொடச்சு விட்டேன். எப்படி விழுந்தான்னு தெரியலையே. ஏன் எல்லாரும் இங்க நின்னு அலறீங்க? இங்கெல்லாம் அழக்கூடாது. வெளியே போங்க சார், வெளியே போங்க. எல்லாரும் வெளியில வெயிட் வெளியே போங்க. சரோஜா, யாரும் இங்க நிக்க கூடாது சார். வெளியே நில்லுங்க சார். கடவுளே, என்ன பாவம் பண்ணோம்? தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுக்க வேண்டியது தானே. என் மருமக எந்த பாவமும் பண்ணாதவ, அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? சம்பூர்ணம், நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கா பாத்தியா? அந்த ஆண்டவன் எதுக்கு இப்படி சோதிக்கிறான்? என்ன பண்ண போறானோ? சீக்கிரமா போய் யாராவது இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. கொடுமா. அது கொடுங்க. இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, டாக்டர்லாம் பரபரப்பா உள்ள போறாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு அடைக்குது. கடவுளே, எப்படியாவது என் மருமகளை காப்பாத்திடு. காப்பாத்துவாரு நீ. எப்படி காப்பாத்துறது? நல்லா வயித்துலயே அடிபட்டிருக்கு. உன் மருமகளுக்கு பால் தெளிக்க வேண்டியதுதான். நீங்க முதல்ல வந்து உட்காருங்க. ப்ளீடிங் டிவியை பார்க்கும்போது கஷ்டமா தான் தெரியுது. ஆமா, என்ன பண்றது? கான்ட்ராப்ஷன் குறைய வெயிட் பண்ணலாமா? டாக்டர், என்னாச்சு? இப்போ எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன்லயே ரொம்ப கிரிட்டிக்கலா தான் தெரியுது. 2 உயிர் சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். டாக்டர், 2 உயிரையும் காப்பாத்திருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். இப்ப எதுவுமே எங்களால சொல்ல முடியாதுமா. நல்லதே நடக்கும், நம்புங்க. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஐயோ, டாக்டர் இப்படி சொல்றாங்களே. குடும்பத்துக்கு முதல் வாரிசு என் மருமக இப்படி இருக்காளே. என் உயிரை எடுத்துக்கிட்டு அந்த சாமி என் மருமக உயிரை காப்பாத்த கூடாதா? அம்மா, எப்படி அந்த இடத்துல என்ன வந்தது? எண்ணெய் எல்லாம்
நான் தாண்டி சுத்தமா தொடச்சு விட்டேன். எப்படி போய் விழுந்தானே தெரியலடி. நிறுத்துமா. பண்றதுல பட்டிக்கு வந்து டிராமா போடுறியா? என்னடா சொல்ற? அவ விழுந்து சாவட்டும், நீ தான் என்னைய கொட்டின. டேய் வாய் கூசாம பேசாதடா. நானடா அவ சாவணும்னு நினைப்பேன். வேற யாரு? நீ கொட்டாம வேற யார் கொட்டினது? ஐயோ என்னத்தடா சொல்றது? என்னை கொட்டினது நான் தான். ஆனா அதை சுத்தமா தொடச்சு விட்டுட்டேனே. வினோதினி, நான் தொடச்சது நீ பார்த்தல, கொஞ்சம் சொல்லுமா. ஆமா சுரேஷ், அம்மா தான் தொடச்சாங்க. ஒருவேளை நல்ல தொடக்கலையோ என்னமோ. தொடச்சது நாடகம், வேஷம், எல்லாம் வேஷம். அண்ணா என்ன நான் பேசுறேன்? அம்மாவை இப்படி பேச உனக்கு எப்படி மனசு நீ வருது? பேசாத சுஜாதா. இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். தாரணியை எப்படியாவது பழி வாங்கணும்னு கல்யாணம் நாள்ல இருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பிளானிங், எத்தனை நாடகம். அண்ணா அம்மா அப்பா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அப்படி கிடையாது. இல்ல அவங்க மாறல, அவங்க மாறவே மாட்டாங்க. என்ன ஊத்துறோம் நினைச்சது இவங்களோட பிளான் தான். ஐயோ எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா? டேய் மனசார அவளை மருமகளா ஏத்துக்கிட்டு நான் நல்லா தண்டை பாத்துட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, என் உயிரை விட அவ உயிர் தாண்டா எனக்கு பெருசு. நான் நம்ப மாட்டேமா, நான் நம்பவே மாட்டேன். ஒன்னால அவ அனுபவிச்சது அவ மறந்தாலும் என்னால எப்படிமா மறக்க முடியும்? ஒன்ன நம்பாம தான் நான் அவளைய கண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன். அவ எங்க போனாலும் அவ கூடவே அலைஞ்சேன். அவ மேல ஒரு தூசு படாம கூட பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி வளகாப்பு நடக்குது, சுத்தி இத்தனை பொம்பளைங்க இருக்காங்களே தான் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அதான் எனக்கு தப்பா போச்சு. உன்னோட கெட்ட எண்ணத்துக்காக ஏன் பொண்டாட்டி பலியாயிட்டா. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஐயோ அப்படி எல்லாம் பேசாதடா. அம்மா அவ்வளவு மோசமானவ இல்ல, அபாண்டமா பேசாத. நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்களை ஒண்ணு சேராம பண்றதுக்காக நீ டிராமா போட்ட. நாங்க ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளை கர்ப்பமாகாம இருக்கிறதுக்கு நீ பிளான் பண்ண. அவ கர்ப்பமானதுக்கு அப்புறம் அவளை கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறல்ல. சுரேஷ், அப்படிலாம் பேசாதீங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இல்ல, உங்களுக்கு இவங்களோட இன்னொரு முகத்தை பத்தி தெரியாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. சூலேக்காரி. ஐயோ டேய் சத்தியமா நான் அப்படி எல்லாம் பண்ணலடா, என்ன நம்புடா. ஏய் பேசாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீங்க நின்னாலோ மூச்சு காத்து தாரணி மேல பட்டாலோ அவ கருகி போயிடுவா. போய்கிறது. டேய் என்னையடா போ சொல்ற? நான் உன் அம்மாடா. நீ எல்லாம் அம்மாவே கிடையாது. அம்மாங்கிற தகுதியே இல்ல உனக்கு. நீ திருந்திட்டேன்னு எவ்வளவு வசனம் பேசின, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பொம்பளையா நீ? ஈவ யாருக்க இல்லாத ராட்சசி. அதனால தான் உன்னை வெளியே போக சொல்றேன். போய்கிறது. மாப்பிள்ளை வேண்டாம், அண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அத்த இவங்க மேல இறக்கப்படுறதே பாவம். ஏன் இங்க நிக்கிற? நீங்க நின்னா என் பொண்டாட்டி பொழைக்கவே மாட்டான். மரியாதையா போயிடு. டேய் இல்ல. போன்னு சொல்றேன்ல. அண்ணா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா தப்பே பண்ணிருந்தாலும் இப்ப அவங்கள போக சொல்றது அநியாயம். ஏய் வாய மூடு. சாவா கிடக்கிறது என்னோட பொண்டாட்டி. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க இங்க இருக்கட்டும் சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நீங்க இருந்து போல நடக்கிறதே வேற. நீ இப்படி சொன்னா கேட்க போ வெளியே. ஐயோ மாப்பிள்ளை, யாரும் பேசக்கூடாது. ஜோசியக்காரம்மா சொன்ன பேர பயந்தேன். பயந்த மாதிரியே நடந்து போச்சு. தாரணி என்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் குழந்தை கூட ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். எனக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவு காரியம் பண்ணிருக்கா யாருக்கு தெரியும்? உள்ள செத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.